ஈரோடு அருகே காலிங்கராயன் கால்வாயில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் அதற்கு காரணமான தொழிற்சாலைக்கு சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 740 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலிங்கராயன் கால்வாய் மூலம் 15,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பவானியிலிருந்து ஈரோடு வழியாக கொடுமுடி வரை செல்லக்கூடிய இந்த கால்வாயில் ஈரோடு பகுதியில் செயல்படும் சில ஆலைகள் அவ்வப்போது கழிவுகளை வெளியேற்றி வருகின்றன. இந்நிலையில் இன்று கால்வாயில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு மீன்கள் செத்து மிதந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். புகாரின் பேரில் ஈரோடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பாசூர் மற்றும் சாவடிப்பாளையம் பகுதிகளில் உள்ள கால்வாயில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நஞ்சை ஊத்துக்குழி அருகே செயல்பட்டு வரும் SKM தீவன தொழிற்சாலையில் இருந்து நச்சு கழிவு வெளியேறுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அளவுக்கு அதிகமான தொழிற்சாலையுடைய நச்சுக்கழிவு வந்ததுனால இந்த காலிங்கராயன் கிணல் உள்ள அனைத்து அதாவது நண்டு பாம்புகள் எல்லாம் நறுசாவே இறந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ என்ன எதனால இறந்துருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கிருந்து வந்து விவசாயியெல்லாம் வந்து எங்கிருந்து வருது ஒவ்வொரு ஃபேக்டரி ஆய்வு பண்ணிட்டு வரும்போது ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய SKM தீவன தொழிற்சாலையிலிருந்து அளவுக்கு அதிகமான நச்சு வெளியேற்றப்பட்டதுனால இந்த காலிங்கராயன் வாய்க்காலில் 20 கிலோமீட்டருக்கு மேலே மாசு, அதாவது சுவாசிக்க முடியாத மாசு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 டிராக்டர் மீனுங்க செத்து மேய்ந்து போயிட்டு இருக்குதுங்க. தவறிழைத்த ஆலையை மூடி சீல் வைக்க வலியுறுத்தி விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுபோன்ற ரசாயன கழிவுகளை பயன்படுத்துவதால் விவசாயமும் விவசாயிகளின் உடல் நலமும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.